நாய்க்கு சாப்பாடு போட்டியா? அவன் மேல நாய் நாத்தடிக்குதுடா. எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. என்னடா அவன்? தம்பி, இந்த பக்கம் ஒரு yellow dress போட்டுட்டு ஒரு பொண்ணு வரத பாத்தியா? அவ எங்க தான் போய் தொலைஞ்சா? இன்னும் பொருள் எல்லாம் அடுக்கவே இல்ல. இங்க யாரையும் பார்க்கல. தேங்க்யூ தம்பி. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்பா. அப்பா, மிஸ்டர் பேக்ஸ் வீட்டுக்கு யாரோ புதுசா வந்திருக்காங்க. எங்கேயோ தூரத்துல இருந்து வந்திருக்காங்க போல. அவங்க நிறைய பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சூப் வேணுமா? வேண்டாம். அவன் சூப்பரா பண்ணிருக்காங்க. டிராயிங்க பாரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல? பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல, நான் கூட கலர் பண்ணுவேன். உள்ள வா. சொல்லிட்டேன்மா. வா வா. எல்லாரும் கவனிங்க. இவன் யாரு? இவ நம்ம கிளாஸோட புது ஸ்டூடெண்ட். எல்லாரும் இவ கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். நீங்க சோல் போறப்ப இவ உங்களுக்கு கைடா இருப்பா. கிளாஸ்ல எல்லாருக்கும் ஒரு அலோ சொல்லு. என்னவ அமைதியாவே இருக்கா? உன்னை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டா தானே தெரியும். நாங்க எல்லாருமே உன்னை பத்தி தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கோம். என்னடா அந்த பொண்ணு ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கு? நீ ரொம்ப வெக்கப்படுற போல இருக்கு. அப்புறமா அவளை உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பா. ஜீசோ, நீ அங்க போய் உட்காரு. போதும் போதும், எல்லாரும் டிராயிங் கொடுத்தாச்சா? அப்படிதான் இன்னும் மேல விடு. செம்மையா போகுதுல்ல அது. அங்க பாத்தியா எவ்வளவு மேல போகுது அது? அப்படிதான் இன்னும். எவ்வளவு மேல போகுது பாத்தியா?
இங்க யாரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இப்பயும் தேவையில்லாத வேலை தானே பாப்ப. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். ரொம்ப பலவீனமா இருப்ப. யாருக்கிட்டயாவது அடி வாங்கிடுவோமோன்னு பயந்துகிட்டே இருப்ப. எதுக்காக வந்த? அந்த பசங்க அனுப்பி விட்டாங்களா? அவங்க என்ன அடிக்க சொன்னாங்களா? இல்ல என் முடிய வெட்ட சொன்னாங்களா? சொல்லுடா, எதுக்காக இங்க வந்திருக்க? நான் இங்க என்ன மன்னிச்சிடு. இது உனக்கு விளையாட தெரியுமா? ப்ளீஸ் அதை தாங்க. நான் ஒரே ஒரு வாட்டி அதை விளையாடிட்டு கொடுத்துட்றேன். சரி, ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை யூஸ் பண்ணிட்டு கொடுத்துருவா? காசு கொடுத்திருந்தா முன்னாடியே கொடுத்திருப்பாங்க. இப்ப எனக்கு கத்து கொடு. ம். இந்த பக்கம் காத்தே வரல, அதான். நாளைக்கு அதை தூக்கி போட்டுருவீங்களாப்பா? அந்த நாயோட சங்கிலிய தூக்கி போட்டுற போறீங்களாப்பா? அத நான் ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலான்னு. போய் எடுத்துக்கோ. அப்பா, நான் ஸ்கூலுக்காக சில திங்ஸ் வாங்கணும். எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்குமாப்பா? நீ போக மாட்டேன்னு தெரியும், அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கும் அங்க போக பிடிக்காது. அங்க இருக்கிற பசங்களுக்கு என்ன பிடிக்காது. எடுத்துட்டு போ. என்னது? எடுத்துட்டு போன்னு சொன்னேன். பாரா, இங்க இருக்கியா நீ? யாரா அவன் புதுசா இருக்கான்? ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி இருக்க. அட இரு, நாங்க வந்ததே உனக்காக தான். நீ எங்க போற? என் கைய விடு. ஏய், நீ என் கூட வெளியே வரலாம்ல. நீ ஒத்துக்கிட்டனா நாங்கெல்லாம் கிஸ் கொடுப்போம். எங்க கூட மட்டும் நீ சேர்ந்துட்டா ஸ்கூல்ல ஜாலியா இருக்கலாம். என்ன சொல்ற? என் கைய விடுறா. ஓ, ரொம்ப கோவம் வரும் போல இருக்கு. சரி, கோவப்படாத, வா வெளியில போலாம். ஆ? என்னடா நினைச்சிட்டு இருக்கான் இவன்? ஏய், என்ன பொண்ணு முன்னாடி சீன் போறியா? ஆ? என்னடா முறைக்கிற? உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அடிச்சே உன்னை சாதிக்கிறேன்டா. ஒரு நாய் இருக்கிறவனுக்கு இவ்வளவு தைரியமா? பாத்தியா? உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? யங்கோ, நீயும் உங்க அப்பாவும் தானே வீட்ல இருக்கீங்க? ஆமா. சரி, முடிஞ்சது.
ஏங்கோ இங்க பாரு, நீ ஒரு திறமையான ஆர்டிஸ்ட். இந்த பசங்களை உன்னை கிண்டல் பண்ணும்போது நீ என்ன யோசிக்கணும் தெரியுமா? இங்க பாருங்கடா, உங்க எல்லார விட திறமையானவனா, எல்லாரையும் வாய மூடிட்டு கிளம்புங்கடான்னு யோசிக்க வைக்கணும். உனக்கு தைரியத்தோட சேர்ந்து கான்பிடன்ஸும் இருந்ததுன்னா உன்னை யாராலையும் தாழ்த்த முடியாது. இனிமே நாம தைரியமா இருக்கணும். நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காரு. ஸ்ட்ரெயிட்டா. ஸ்கூல் எப்படி இருக்கு? அமைதியான இடம் வேணும்னு கேட்டல. நீங்க ஏன் கனடா போறீங்க? நான் என்னோட வேலையை விட்டுட்டேன். பிசினஸ் தான் என்னோட கனவு. அதனால பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கனவு இல்லாம வாழ்றவன் பணத்துக்கு சமம். இங்க பாரு ஜிசு, நீயும் பழசெல்லாம் மறந்துட்டு நல்லா படிக்கணும், சரியா? வாழ்க்கையில மோசமான கடந்த காலம் இருந்தவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. என்னது? நான் எங்க இருக்கேன்னு அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க வேற யாருக்காவது ஃபோன் பண்ண வேண்டியது தானே? எனக்கு எப்படி தெரியும்? நல்ல அம்மாவா இருக்க முடியலன்னா ஏன் அவளை வாங்கிக்கிட்ட? நானும் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுதா? நீ சாப்பிட்டுட்டு. நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? அம்மா சாப்பிட்டாங்களா? நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். சரி சரி, ஓகே ஓகே. ஆ. ஜீஷோ, உங்க அப்பா எப்படி இருக்காரு? அவரு வெளியூருக்கு போறாருல? திரும்ப ஆரம்பிக்காத, என்னால கேட்க முடியாதத. ஆரம்பிக்காத ஜிஷு. நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த இடத்துக்கு வந்ததும் உனக்காக தானே. இங்க வந்து போயிடுங்க. நீயும் வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து போயிடு. ஹே ஜிஷு, ஹே ஜிஷு. போன் எடுத்து பேச மாட்டியா? அது என் அம்மா தான். கவலைப்படுற மாதிரி நடிக்கிறாங்க, நல்ல அம்மா மாதிரி நடிக்கிறாங்க. என் குடும்பம் இப்படிதான் விசித்திரமா இருக்கும். சும்மா பேச்சுக்கு தான் உன்னோட அம்மா உன்னோட அப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னு தெரியாத மாதிரி இருப்பாங்க. அவங்க ஒன்னா இல்லாதப்போ எதுக்காக என்னை பெத்துக்கிட்டாங்க? இவங்க ரெண்டு பேர்ல நான் யாரு கூட இருக்கிறதுன்னு தெரியல. ரெண்டு பேரும் நான் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. நீ ஏன் அழுகுற?
எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நாங்க இந்த ஊருக்கு வந்தோம். ஸ்கூல்லயும் சரி வீட்லயும் சரி யாருமே என்கிட்ட பேசவே மாட்டாங்க. சில நேரங்கள்ல நான் வரைகிற என் டிராயிங்ஸ் கூட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். நீயாவது என்கிட்ட பேசு. நீ சொல்றது நான் கேக்குறேன். நான் இங்க இருக்கும்போது மேல இருந்து என்னை யாராலையும் பார்க்க முடியாது. யாருமே இல்லாத இடத்துல எனக்கு வாழணும்னு ஆசை. ஏன் இதுல ஸ்னோவை வரைஞ்சிருக்க? என் அம்மாவுக்கு ஸ்னோனா ரொம்பவே பிடிக்கும். இதுல ஸ்னோ இருக்கிறதுனால தான் டிராயிங் நல்லா இருக்கு. சூடா இருக்கு. மெதுவா சாப்பிடு. ஹலோ, நான் ஒரு டாக்ஸி டிரைவர். உங்க வீட்டு அட்ரஸை சொல்லுங்க. இந்த லேடி ரொம்ப குடிச்சிருக்காங்க. அவங்க அட்ரஸை தெளிவா சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்றதே எனக்கு புரியல. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? இருக்கீங்களா? ஹலோ, அவங்க எந்த இடத்துல இருக்காங்க? ஜேஷா, இந்த ஊர்ல இருக்க தெருவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே போல இருக்கு. ஜேஷா, நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அப்படி யோசிக்கிறது தப்பா?
நீங்க தான் புதுசா வந்திருக்கீங்களா? வாங்க, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். பரவாயில்ல, வேண்டாம். உனக்கு யோங்கோவை தெரியும்ல? நான் அவனோட அப்பா தான். அது யங்கோவோட டிராயிங். அவன் என்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் இப்படி வரைவான். அவன் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். ரொம்ப நன்றி. வேற யாருக்காச்சும் பண்ண வேண்டியதானே? நல்ல அம்மாவா இருக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு போனேன்? நான் உங்க அப்பா கூட ரைடு போனேன். அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. காருக்குள்ள ஏதாச்சும் வாசனை வந்துச்சா? இல்ல, எனக்கு தெரியல. உங்க அப்பாக்கு ட்ரக் ரொம்ப நாளாவே இருக்கா? பார்க்க ரொம்ப பழசா இருக்கு. இல்ல, நாங்க இந்த ஊருக்கு வந்து அந்த பண்ணைய வாங்கினதுக்கு அப்புறம் தான் அப்பா அந்த ட்ரக்கை வாங்கினாரு. அது எந்த மாதிரி டைப்? முன்னாடி அவர்கிட்ட எந்த மாதிரி இருந்துச்சு? ஜீப் வச்சிருந்தாரு. அதுல பெரிய ட்ரங்க் இருக்கும். நாங்க இங்க வரும்போது அதுல தான் வந்தோம். கிரே ஜீப் மாதிரியா? ஆமா, அந்த கிரே கலர் வண்டி தான். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அந்த கார்ல பக்கத்துல ஒரு ஃப்ரேம் இருக்கும். உன்னோட டிராயிங் உள்ள இருக்கு. இதெல்லாம் என் அப்பா உன்கிட்ட சொன்னாரா? நான் அந்த டிராயிங்ஸ பார்க்கலாமா? அந்த டிராயிங்க வரைஞ்சது உங்க அப்பா தானே? இது வந்து ஒரு நிலப்பகுதி, ஃப்ளவர் வாஷ். அந்த பெயிண்டிங் எங்க காணோம்? நிலப்பரப்பு நிலப்பரப்பு என்ன இதே வந்துகிட்டு இருக்கு? அந்த டிராயிங் எங்க போச்சு? நான் இங்க தானே வச்சேன். பாரு. சாரி,
இதுல ஃபுல்லா நிலப்பரப்பு தான் இருக்கு. அந்த டிராயிங்க பத்தி கேட்டேன். அதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா? இந்தா, இதுல வெறும் 7 தான் இருக்கு. இது நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? நான் பார்த்துட்டு திருப்பி தந்துடுறேன். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஜெய்ஷு என்னம்மா தூங்கிட்டு இருக்க? நீ நல்லா தானே இருக்க? ஓ, உன் பாய் ஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் பண்ணாதான் இங்க வருவியா? ஓஹோ, நாங்கெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்களோ அதை இப்ப பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கிஸ் பண்ணிக்கிட்டு மத்த விஷயங்களும் பண்ணுவீங்கல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கும் கொஞ்சம் காட்டுங்களேன். பாரு, டம்மி பீஸ் பண்ணிட்டு இருக்கான். கம் ஆன், சீக்கிரமா ஆக்ஷன் ஹீரோ போலடா அவன். பண்ணுன்னு சொல்றா, சும்மா நின்னுட்டு. என்னடா, ஏன் சண்டை போட மாட்ற? போன தடவை சண்டை போட்ட மாதிரி சண்டை போடுறா. உன் மேல நாய் நத்தடிக்குது. நீ ஏன் கூடயே சண்டை போட நினைச்சல? அன்னைக்கு நீ பண்ணது என்னால மறக்கவே முடியலடா. நான் கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதனால நான் சொல்றது கேளு. நீ ஒரு லூசர். என்ன? நீ இதுக்கு முன்னாடி யாரையாவது குத்திருக்கியா? ஆமா. அதுல என்ன உனக்கு சந்தேகம்? நிறைய பேரை நான் குத்திருக்கேன். அப்படின்னா என்ன இப்பவே குத்து. உன் முன்னாடி தானே நின்னுட்டு இருக்கேன், குத்து. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் குத்த மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? லொட லொடன்னு பேசாத, சும்மா பேசிக்கிட்டே நிக்காத, என்ன இப்பவே குத்து. அடிங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ பைத்தியம் என்ன நினைக்கிறேன்? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ சாகணும்னு நினைக்கிறியா? உன்னை இப்ப கொல்றேன் பாரு. என்ன, உனக்கு நான் யாருன்னு தெரியாது? ஏய், ஆமா, நீ என்ன பண்ற? டேய் பைத்தியமே, இப்ப நீ அதை வச்சு என்ன பண்ண போற? டேய், அவனுக்கு ரத்தம் வருதுடா. பயங்கரமா அடிச்சிட்டான். அமைதியாவே இருந்தா திடீர்னு அடிச்சிட்டான் பாருடா. டேய், அவனுக்கு நிறைய ரத்தம் வருதுடா. ரத்தம் வருதுடா. அவன் நிஜமாவே அடிச்சிட்டான் அவனை. டேய், வாடா, இங்கிருந்து போயிடலாம். டேய், அவனை கூட்டிட்டு வாங்கடா. உன்னை கொலை பண்றதா விட மாட்டேன். கொல்ல போற.
நில்லு நில்லுன்னு என்கிட்ட சொல்றேன்ல. வராத. மிஸ்டர் லிம் இருக்கீங்களா? உண்மையாவ சொல்றீங்க? என்ன? உண்மையாவே யாங்ஹூ அதை பண்ணானா? உங்களுக்கு தெரியுமா? உங்க மகன் அடிச்சதை எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியுமா? என் பையனை கூட்டிட்டு வந்த பசங்க தான் இதெல்லாம் எனக்கு சொன்னாங்க. உங்களுக்கு இன்னும் வேற என்ன ஆதாரம் வேணும்? உங்க பையன் தான் அடிச்சிருக்கான் என் பையனை. என்ன சொல்றீங்க? யங்ஹோ இத வச்சுதான் தாக்கியிருக்கான். இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. நானும் இந்த விஷயத்தை விட்டுறலாம் தான் நினைச்சேன். இனிமே முடியாது. உங்க மகன் பண்ண தப்புக்கு நீங்களாவது என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனா நீங்க அதை விட்டுட்டு என்ன ஆதாரம் கேக்குறீங்க? என்னாலலாம் இனிமே சும்மா இருக்க முடியாது. இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. அப்பா இப்படி இருந்தா மகனும் இப்படிதான் இருப்பான். நான் கொஞ்ச பேசிக்கிட்டு நேரம் அமைதியா இருங்க. காதல வாங்குறானா? நான் சும்மா இருக்க கொஞ்சம் போறேன். பொறுமையா பேசுங்க. கேஸ் கொடுக்க தான் போறேன். இவனை இனிமே நான் சும்மாவே ஏன் விட இப்ப மாட்டேன். கத்திட்டு இருக்கீங்க? இவனை ஜெயில்ல நீங்க கட்டிங்க கோவப்பட மாட்டீங்கன்னு தான் நான் கூட்டிட்டு வந்தேன். இவனுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? என்ன மன்னிச்சிருங்க. அந்த பொண்ணுக்காக தான் பண்ணியா? அந்த பொண்ணுக்காக தான் பண்ணியான்னு கேட்டேன். அவங்க தான் பண்ணாங்க. அவங்க அவளை தப்பா பேசினாங்க. என்ன நடந்தாலும் நீ எப்பவும் பொறுமையா இருக்கணும்னு சொல்லியிருக்கல. ஐ எம் சாரிப்பா. நீ அந்த பொண்ணை பார்க்க கூடாது. என்ன? இனிமே நீ அந்த பொண்ணை பார்க்க போக கூடாது. யாங்ஹூவோட அப்பா லிம் வந்திருக்கேன். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? அந்த பையனை அடிச்சத பத்தி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். யாராச்சும் இருக்கீங்களா? உன் அப்பா அம்மா வீட்டுல இல்லையா? நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா? இந்த கதவை கொஞ்சம் திறக்கறியா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் பேசலாம். சரி, ஓகேம்மா. நாம அப்புறம் பேசலாம்.
யாருன்னு தெரியுதா? ஹலோ, நான் தான். உங்க அம்மா இங்க இல்ல. நீ சொன்னதா சொல்லி அவங்க கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? ஹலோ ஜிசு, நான் தான் பேசுறேன். நான் ரொம்ப வீக்கா பேசாம இருக்கிறதுனால தான் நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிறியா? இல்லைன்னா நான் உன் ஃப்ரெண்டா இருக்கேன்னு அந்த பசங்க கிண்டல் பண்றாங்களே, அதனால பேசாம இருக்கியா? சொல்லு ஜிசு, எதுவா இருந்தாலும் என் கேரக்டரை மாத்திக்கிறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன் ஜிசு. நான் பேசுறது கேக்குறல்ல? ஒருவேளை என் மேல ஸ்மெல் வருதுன்றதுனால பேச மாட்டியா? என் மேல நாய் ஸ்மெல் வர்றதுனால என்கிட்ட பேச மாட்டேன்றல? உங்க அப்பா கிட்ட போய் கேளு. நீ உங்க அப்பா கிட்ட போய் கேளு. என் அப்பாவா? என்ன சொல்ற?
என் அப்பா கொலை பண்றத நான் என் கண்ணால பார்த்தேன். எங்க அப்பா உன்னையும் கொலை பண்ண முயற்சி பண்ணாரா? எங்க அப்பா அந்த பொண்ணுதான். அதிகமா என்கிட்ட பேசலனாலும் அவர் என்ன அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. கொஞ்ச நேரம் வாய மூடு. அவர் என்ன ஸ்கூல்ல படிக்க வச்சாரு. நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. பசங்க நாய் விக்கிறவனோட பையனை கிண்டல் பண்ணாலும் வாய மூடு. என் அம்மா கூட இல்லனாலும் என்ன எப்படி நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்க. எங்க அப்பா கூட இருந்ததுனால என் பையனை வளர்த்துறதுக்கு நான் நல்லா தான் இருந்தேன். அவர் எனக்கு ஒரு நல்ல அப்பாவா தான் இருந்தாரு. நீ எதுக்காக மறுபடியும் என்கிட்டயே வந்து நிக்கிற? எங்க அம்மாவை பத்தி பேசும்போதெல்லாம் அவர் கோபப்பட்டு கத்துவாரு. அப்பவும் நான் வருத்தப்பட்டது இல்ல. அவருக்கு என்னோட சமையல்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட டிராயிங்ஸும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்துல எனக்கு இருக்கிறது என் அப்பா மட்டும்தான். நீ என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு ஜீசு. என்ன மன்னிச்சிரு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. ஐ எம் சாரி ஜீசு. என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிடு. இந்த போர்டுல இருக்கிறது எல்லாரும் காப்பி பண்ணிக்கோங்க. அவரு கடந்த காலத்துல இருந்து இங்க வந்ததா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவர் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்காரா இல்லையான்றது யாருக்கும் தெரியல. ஆனா சில பேர் இருக்காங்கன்றதை நம்புறாங்க. மேம் ஒரு நிமிஷம். யங்ஹோ, நீ ஸ்கூலுக்கும் வரல, என்கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணல. உனக்கு என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஒரு மனுஷனால ஃபுல்லா சேஞ்ச் ஆக முடியுமா? பரவாயில்லையே, இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேக்குற. உன்ன மாதிரி சைலண்டான ஒரு ஆளு இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேக்குற. எல்லாராலையும் மாற முடியும். ஒரு தப்பான அப்பாவுக்கு பசங்கள்லாம் நல்லவங்களா பிறப்பாங்களா? நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் பசங்க கொஞ்சம் அம்மா அப்பா மாதிரி தான் இருப்பாங்க. குடும்பத்துல எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தானே ஓடும். உனக்கு என்ன ஆச்சு சொல்லு.
நம்ம பண்ணையில ஒரு நாய் இறந்துருக்கு. உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சூப் கூட. அந்த நாயை நான் வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் சூப் கூட. என்னோட அம்மா எப்படி இறந்தாங்கன்னு சொல்லுங்க. அவங்க நிஜமாவே கார் ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாங்களா? எனக்கு இன்னும் கொஞ்சம் சூப் கூட. அப்படியே ஒரு போட்டோ எடு. இத பாரு, அழகா இருக்கு. கொஞ்சம் கீழே எட்ரா. தெளிவா இன்னொன்னு எடு. சூப்பர் சூப்பர். ஹே கேர்ள், ஏய் பாரு. சூப்பரா இருக்குல்ல? செம்மையா எடுத்திருக்க மச்சான். செம்ம பிக்சர். நிறுத்துடா நாய் விக்கிறவனே. நீ உங்க அப்பா மாதிரியா? என்ன இவ்வளவு தப்பா நடந்துக்கிற? அப்போ உங்க அப்பாவும் இப்படிதானே? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு கொல்ல மாட்டேன்டா. சாவுடா சாவுடா சாவுடா. என்ன இது? நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? எங்கோ நில்லு, எங்கோ வா. The person you're calling is unavailable. The person you're calling is unavailable. Please try later. The person you're calling is unavailable. Please try later.
தப்பான பெத்தவங்களுக்கு நல்ல பசங்க பிறப்பாங்களா இல்ல கெட்ட பசங்க பிறப்பாங்களா? பசங்க எப்பவும் அம்மா அப்பா மாதிரி தான் இருப்பாங்க. குடும்பத்துல எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தானே ஓடும். பசங்க எப்பவும் அம்மா அப்பா மாதிரி தான் இருப்பாங்க. குடும்பத்துல எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தானே ஓடும். எதுக்காக நீ திரும்ப வந்த? எதுக்காக திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க? நான் ஏற்கனவே நிறைய பட்டுட்டேன். போய்கிறது போய் தொலை. போ, தயவு செஞ்சு போயிடு. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிரு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. இதெல்லாம் என்னோட தப்புதான். பிசினஸ் ட்ரிப்புக்கு போறீங்கன்னா நாளைக்கு தானே வருவீங்க? பத்திரமா போயிட்டு வாங்க. யாங்கோ சீக்கிரமா எந்திரி, ஸ்கூலுக்கு போகணும்ல. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு சொல்றேன். என்ன மன்னிச்சிரு. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உன்னை சும்மா விட மாட்டேன்டி. திரும்ப இப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னல. ஜீசு, உனக்கு நாயினா பயமா? சரி, இங்கே இரு. ஹலோ மிஸ்டர் லிம், நான் யங்கோவோட கிளாஸ் டீச்சர். நாம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோம். இந்த பண்ணைய விக்க போறீங்களா? யங்கோ ஸ்கூலுக்கு வரல. நான் முதல்லயே வந்திருக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க. யங்கோ வீட்ல இருக்கானா? யங்கோ கொஞ்சம் விசித்திரமா நடந்துக்கிறான். அவனுக்கு என்னதான் ஆச்சு? ஆமா, உங்க காதுக்கு என்னாச்சு? யங்கோ, நீ எங்க இருக்க? இங்க இருந்து காலி பண்றாங்களோ? நீ எங்க இருக்க?
நீ எங்கோவை பாத்தீனா எனக்கு கால் பண்ணு. நம்மளால அவனை கண்டுபிடிக்க முடியல, ஆனா நீ வந்ததுக்கு நன்றி. வெக்கேஷனை நல்லா என்ஜாய் பண்ண. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். நீ அப்பா கிட்ட பேசுனியா? அந்த பிஸ்கெட்லாம் சாப்பிடாத. எங்கோ இப்பதான் உங்க வீட்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். நீ இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த? நீ லஞ்ச் இன்னும் சாப்பிடல. சரி, நீ ஏன் வீட்டுக்கு வா, போலாம். நாம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வரியா? சரி வா. நீ பசியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன பிடிக்கும்? வா, சாப்பிடலாம். நீங்க ஒரு ரொம்ப நல்லவங்க. நானும் உங்களை மாதிரி நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க டீச்சர். ஹெங்கோ, ஹெங்கோ, என்ன பண்ற? ஹெங்கோ, நீ என்ன பண்ற? நிறுத்து, தயவு செஞ்சு நிறுத்து, நிறுத்து, நிறுத்துடா. இப்ப இவங்க பிளட் எனக்குள்ள போயிருக்கோம்ல, என் அப்பா பிளட் எனக்குள்ள இருக்கிறதுனால நானும் அதே மாதிரி ஆயிடுவணும்னு பயமா இருக்கு. இப்ப இவங்க ரத்தத்தை குடிச்சதுனால நானும் நல்லவனா மாறிடுவேன்ல. அப்ப நான் உன்னை திரும்பவும் சந்திக்கலாம்ல. அப்ப நம்ம சேர்ந்து விளையாடலாம்ல. யார் இத பண்ணிருப்பா தெரியலையே. என்னாச்சுங்க? ரெண்டு பேரும் என்ன நடந்தது? யார் அவங்களாம்? அவங்களுக்கு ரத்த இல்ல, நான் இப்ப இறந்துட்டாங்களோ? இப்ப நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. நீ வீட்டுக்கு போ, நான் என்ன பாத்துப்பேன். இது நான் உனக்காக பண்ணல. நான் இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் இதெல்லாம் பண்றேன். எனக்கு இந்த இடம் சுத்தமா பிடிக்கல, புரியுதா? அதனால சொல்றத மட்டும் செய், புரியுதா உனக்கு?
எதுக்காக என் பேச்ச கேட்க மாட்டீங்க? அந்த பொண்ணை பார்க்க போகாதன்னு சொன்னல. என்ன நடந்தாலும் அமைதியா இருன்னு உன்கிட்ட சொல்லிருக்கலடா. கேட்க மாட்டியா நீ? எவ்வளவு தைரியம் கத்தியால குத்திருப்பேன். எங்க அவ போயிட்டானா எல்லாம் சரியாயிடும். அவ போனா எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும். எதுக்காக எங்க வாழ்க்கைக்குள்ள வந்து எங்க வாழ்க்கையை நாசமாகடா? எல்லாமே ஒன்னால தாண்டி இதுக்காக வந்த நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் நீ இனிமே உயிரோடவே இருக்க கூடாது. நீ செத்து போய. முடியும். எங்க அம்மாவை நீங்க தான் கொன்னீங்களா? சொல்லுங்கப்பா. அம்மாவை நீங்க தான் கொன்னீங்களா? Ha